காத்தாயி அம்மனின் அருளடியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் மகிழ்வான செய்தி உங்களை வந்தடைய வாழ்த்துகள். அபிராமி அந்தாதி பாடல் எண் 68. நிலம் வீடு போன்ற செல்வங்கள் கிடைக்க இந்த பாடலை படியுங்கள், கேளுங்கள். பாரும் புனலும் கனலும் வெங்காலும் படர் விசும்பும் ஊரும் முருகு சுவை ஒளி ஊரொளி ஒன்றுபட சேரும் தலைவி சிவகாம சுந்தரி சீரடிக்கே சாரும் தவம் உடையார் படையாத தனம் இல்லையே. மண்ணோடு மணமும் நீருடன் சுவையும் நெருப்புடன் ஒளியும் காற்றோடு தொடு உணர்வும் வானோடு ஒலியும் ஒன்றுடன் ஒன்றாக ஒன்றி நிற்குமாறு இந்த அனைத்து பொருளினுள்ளும் கலந்து நிற்கும் தலைவியாகிய அபிராமி வல்லியே, அபிராமி தாயே, சிவகாம சுந்தரியே, அந்த அம்பிகையின் சிற்றடிகளே புகலிடம் என்று தவம் இயற்றுபவர்கள் அடைய முடியாத செல்வம் ஏதும் இல்லை. அம்பிகையினுடைய திருப்பாதங்கள் வேண்டும் என்று கேட்கின்றவர்கள் எல்லாவிதமான செல்வங்களையும் அடைவார்கள். ஆம், நம் வீட்டில் உள்ள குழந்தைகள் எது கேட்டாலும் அதை வாங்கிக் கொடுங்கள். அதுவும் பெண் குழந்தைகளை போற்றுங்கள். நிலம் வீடு போன்ற நிலையான செல்வங்கள் கிடைக்க இல்லத்தில் இருக்கக்கூடிய பெண்ணை போற்றுங்கள். மகளாக, மருமகளாக, பேத்தியாக, இன்னும் சொல்லப்போனால் சகோதரியாக, இப்படி எந்த வடிவத்தில் இருந்தாலும் பெண்மையை போற்றுங்கள். பெண்மையை போற்றினால் உங்களுக்கு நிலம் வீடு போன்ற நிலையான செல்வங்கள் அடுத்தடுத்து அழகாக அமையும். தினம் தினம் அபிராமி அந்தாதி சிந்திப்போம். அப்படியே நம்மை அணைத்து காக்கும் காத்தாயி அம்மனின் திருப்பாதங்களை சிந்திப்போம். அப்போது நம் தீய வினைகள் சிந்திப்போகும். நன்றி, வணக்கம்.